சோபனா சுலபாகதிகி. இதை பலவிதமான கமெண்டேட்டர்ஸ் 2-3 விதமாக பிரிக்கிறார். இது சில பேர் சோபனாங்கிற வார்த்தையை தனியாக பிரிச்சுட்டு சுலபாகதிகின்னு பிரிக்கிறார். ஒரு சில சோதனாகதிகி சுலபாகதிகி அப்படின்னு 2ஆ பிரிக்கிறார். இன்னும் சில பேர் என்னன்னா சோபனா சுலபா கதிகி அப்படின்னு 3ஆ பிரிக்கிறார். பல விதமான பாட்டவேதங்களும் பாஷ்யக்காரர்களுடைய அபிப்பிராயத்தை பொறுத்த வரைக்கும் வேறுபட்டதாக இருக்கு. பாஸ்கராச்சாரியாருடையதான அபிப்பிராயப்படியும் இந்த வாத்தியார் அதை தான் ஃபாலோ பண்ணி சொன்னதுனாலையும் சோபனாகதிகி சுலபாகதிகின்னு பிரிப்பார். இன்னொரு விஷயம் என்னன்னா சோபனாச்ச சுலபாச்ச கதிகி அப்படின்னு 2 விதமான சமாதானங்கள் சொல்லுவார். கதின்னா பிராபியமான விஷயம் அப்படின்னு அர்த்தம், அடையப்படுறதான விஷயம், பலம்னு சொல்லலாம், பிராப்தவியமான ஒரு விஷயம். சோபனா கதிகி சுலபா கதிகி. சோபனா அப்படின்னா ரொம்ப அழகானது அப்படின்னு அர்த்தம். சுபம்னாலே சோபனான்னா அழகானதுன்னு ஒரு அர்த்தம். அழகான வழின்னா என்ன அர்த்தம்? அழகான வழின்னா நிறைய டெக்கரேட் பண்ணியிருக்கா, அல்லது அழகான ஒரு பிராபியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுலபாகதிகின்னா சுலபமாக அடையக்கூடியதான விஷயம். அதுதான் நம்ம ஏற்கனவே வாசிச்சாச்சே, அதுதானே பார்த்துருக்கோம். சுகேன ஆராத்தியாங்கிறதும் சுலபாகதிக்கும் 2 தடவை 2ம் ஒரே மாதிரியான விஷயங்கள் தானே. இப்போ இது என்ன தாற்பயம் அப்படின்னா, முதல்ல ஒரு மேலோட்டமான பாஷ்யத்தை சொல்லிருக்கார் பாஸ்கராச்சாரியார். மோக்ஷாதி புருஷார்த்த ரூபத்வாது சோபனா, சுக உபாசியத்வாது சுலபாச்ச கதிகி, கதிகி நாம பிராப்தவியம் ஸ்தானம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுதான் பேசிக்காக இதுக்கு பாஷ்யம். ஒண்ணு என்னன்னா மோக்ஷாதி புருஷார்த்த ரூபத்வாது சோபனா, அடுத்தது சுக உபாசியத்வாது சுலபாச்ச கதிகி. முதல்ல எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா சோபனாச்ச சுலபாச்ச கதிகி, சோபனா சுலபாகதிகின்னு ஒரு நாமாவளியாக எடுத்துட்டு மோக்ஷாதி புருஷார்த்த ரூபமாகவும் சுக உபாசியமாகவும் இருக்கக்கூடியதான பிராப்தவியமான பதம் தத் ஸ்வரூபா இத்யர்த்தஹ அப்படிங்கிற சென்ஸ்ல சோபனா சுலபாகதிகி அப்படிங்கிறதான ஒரு அர்த்தத்தை சொல்றார். இன்னொரு இடத்துல சோபனா கதிகி சுலபாகதிகி அப்படின்னு 2ஆ பிரிக்கிறார். அதாவது சாஸ்திரத்துல வியாக்கரண சாஸ்திரத்துல என்னன்னா துவந்த்வாந்தே சூயமானம் பதம் ஏகைகஸ்யாபி பதத்திய போத்தியம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. வியாக்கரண சாஸ்திரத்துல துவந்துவம்னு ஒரு சமாசம், காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல அதை தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் டீடைலா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. தமிழ்லயும் இருக்கு. தமிழ்லயும் அதை தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சம்ஸ்கிருதத்துல சமாசங்கள் அப்படின்னு சொல்றது. இங்கிலீஷ்ல அதை காம்பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. தமிழ்ல ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய நாடு, இது தனியான கெஸ்த பதம்னு பேரு. நம்முடைய 6ஆம் வேற்றுமை, நாடு முதல் வேற்றுமை, நம்முடைய நாடு. இதையே சேர்த்து தொகை சொல்லாக சொன்னோம்னா நம் நாடு அப்படின்னு வரும். இலக்கண ஆசிரியர்கள் எல்லாம் அது இந்த தொகை சொற்கள்ல வரும் பொழுது உவம வேற்றுமை உருவு மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உருவுங்கிறது வேற எதுவும் இல்லை, இந்த பார்ட்டிகள், இந்த சின்டாக்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகள் இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் சஃபிக்ஸஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதுதான் தமிழ்லயும் இருக்கு. அதெல்லாம் தொகை சொற்கள் தமிழ்லயும் உண்டு. ஆனா சம்ஸ்கிருதத்துல இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் டீடைலாக அதுல இல்ல. சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் நல்லா டீடைலா பேசியிருக்காங்க. சம்ஸ்கிருதம்ங்கிறதே பாட்டிக்காரர் சொல்லுவார் ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மொழிக்கு வச்ச பேருன்னு நினைச்சுக்காது போட்டார். சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற பேர் இருக்க, அது ஏதோ ஒரே ஒரு பாட்டிக்கு வச்ச பேருன்னு நினைச்சுக்காதீங்க. எந்தெந்த மொழிகள் எல்லாம் வெல் ஆர்கனைஸ்டாக ஹைலி சேனலைஸ்டு லெவல் ஆஃப் கிராமட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சம்ஸ்கிருதம்னு அர்த்தம் அப்படின்னு வருது. சம்ஸ்கிருதம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட மொழிக்கு வைக்கப்பட்ட பேராக எடுத்துக்காதீங்கோ அப்படின்னு சொல்ற. ஏன்னா பழைய காலத்துல சாஸ்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதாதின்னு வரும். சம்ஸ்கிருதம்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் மொழிக்கு மட்டும் பேரும் இல்ல, எந்தெந்த மொழிகள் எல்லாம் சேனலைஸ்டு ஸ்ட்ரக்சர் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது எல்லாத்துக்குமே சம்ஸ்கிருதம்னு பேரு அப்படின்னு சொல்லுவார் பாட்டிக்காரர் ஒரு இடத்துல.
அதுபோல இந்த கிராமர்ல அந்த தமிழ்லயும் இருக்கு. ஆனா சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் டீட்டெயிலா அதை பத்தி பேசியிருக்கா. இந்த சமாசங்கள் எல்லாம் தனியா பிரிச்சு சமாசம் பஞ்சதா அப்படின்னு சொல்லி அவ்யீபாவ சமாசம், கேவல சமாசம் அப்படி இப்படின்னு ஒரு 4-5 பிரிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி தொகை சொற்கள்ல வரும்பொழுது என்ன ஆகும், அதே சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா அஸ்மாக்கம் பாரதம் அஸ்மத் பாரதம் அப்படின்னு ஆகும். அஸ்மாக்கம் நம்முடையதான, பாரதம் இந்தியா அப்படின்னு வரும்பொழுது சேர்த்து சொன்னா சமாச பதத்துல சொன்னோம்னா அஸ்மத் பாரதம் அப்படின்னு வரும். இதே போல தொகை சொற்கள் தான் சம்ஸ்கிருதத்துல சமாசங்கள் வரும். அதுல ஒரு சமாசத்துக்கு துவந்த சமாசம்னு பேரு. இந்த துவந்த சமாசத்தினுடையதான கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தைய அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லோடையும் சேர்த்துக்கணுங்கிறதா இந்த சாஸ்திரம். துவந்தாந்தே சூயமானம் எத் பதம் தது ஏகைலத்யாதி போத்தியம் அப்படின்ற சாஸ்திரத்தினால கதிகிங்கிறதான சொல்லானது சோபனா சுலபாங்கிறதான துவந்த சமாசத்தினுடையதான எண்டுல இருக்கிறதுனால இந்த கதிகிங்கிற சப்தத்தை சோபனாவோடையும் சேர்த்து எடுத்துக்கணும், சுலபாவோடையும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆகையினால சுலபாகதிகி சோபனாகதிகின்னு 2ஆக எடுத்துக்கலாம். சோபனாகதிகி சோபனாக அதோ சுலபாக கதிகி சோபனா சுலபாகதிகி, சோபனமானவும் சுலபமாகவும் இருக்கக்கூடியதான கதி அப்படின்னு அர்த்தம். அப்ப சோபனாகதிகி சுலபாகதிகின்னு 2 நாமாவளியாக பிரிக்கலாம். சோபனாகதிகின்னா மோக்ஷாதி புருஷத்வாது ததேவ பலம் யத்யா ஸ்வரூபம் அப்படிங்கிற சென்ஸ்ல மோக்ஷாதி புருஷார்த்தத்தையே தன்னுடைய ரூபமாக கொண்டவள், அல்லது பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் மோக்ஷம் அதை தன்னுடைய ரூபமாக கொண்டவள் ஒரு அர்த்தம் சோபனாகதிகின்னா. சுலபாகதிகின்னா அப்படிப்பட்ட நிலையை அடையறதுக்கு நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்ப சிரமங்கள் எல்லாம் பட வேண்டிய அவசியமே இல்லை. அம்பாள்கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் இருந்ததுனாலே தானாகவே அவன் நம்மள இந்த மோட்சங்கிறதான பரம புருஷார்த்தம் சாயுதத்துக்கு அழைச்சின்னு கொள்வான். இதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதாலே சீல் போட்டு நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பார்த்தோம் சௌந்தரிய லஹரியில ஜடான்ன நிமக்னானாம் தம்ஷ்ரா முதலிப்பு வராகத்து பவதி ஜென்ம ஜலதௌ, சம்சாரம் என்கிறதான ஜென்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ரா வராகத்திய பவதி, முரரிப்பு வராகத்திய பவதி அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சம்சாரத்துல மூழ்கி இருந்தா கூட அம்பாள் கிட்ட இருக்கக்கூடியதான பக்தியின் காரணமாக அவளே என்ன பண்றானா, எப்படி வராக அவதாரத்துல மகாவிஷ்ணுவானவர் பூமியை உள்ளுக்குள்ள போய் கடந்து வெளியில அந்த தெத்துப்பல்ல கொண்டு வந்தாரோ அதே போல நம்மளையும் மேல கரையேற்றி விட்டுடுறா அப்படிங்கிறது தான் ஆச்சாரியாளுடையதான அபிப்பிராயம். ஜென்ம ஜலதோ நிமக்னானாம் தம்ஷ்ரா முரரிப்பு வராகத்திய பவதி. இதே நாம எதுவும் வேண்டாம்னு இருந்தா கூட அந்த ஒரு நிலை வந்த உடனே அவளே அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம ஏற்கனவே இந்த லீலா சுகருடையதான கதையை போன தடவை பார்த்தோம். அது எதுலையுமே ஈடுபாடு இல்லாம இருக்கும் பொழுது அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் பகவான். அப்ப என்ன பண்ணான்னா யார் மூலமாக அவன் மூலமாகவே சொல்ல வச்சுட்டார். இந்த சிந்தாமணிங்கிற மூலமாகவே சொல்ல வச்சு அதன் மூலமாக ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி அருணகிரிநாதருடையதான சம்பவத்தையும் நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டுவர் கடைசியில முருகனுடையதான இதுக்கு போய் ஐயோ இந்த மாதிரியான ஒரு துக்ககரமான நிலைக்கு வந்துட்டனே அப்படின்னு உடனே முருகன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவரே முத்து அப்படிங்கறதான ஒரு சப்தத்தை எடுத்து கொடுத்தாராம். அதுல இருந்து திருப்புகழ் எழுதிட்டாரு. முத்தை திருப்பத்தி திருநகையத்தின்னு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்காரு. அது போல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எந்த ஒரு விஷயத்தினால ஒருத்தனுக்கு தொய்வானது ஏற்படுகிறதோ அதே விஷயம் அதனுடைய முயற்சியினால உயர்ந்ததுக்கும் காரணமாக அமைகிறது அப்படின்னு சாஸ்திரத்துக்கு பிரமாணம் எனக்கு தெரிஞ்சு லீலாசுகர் அருணகிரிநாதர் முதலானவர்கள் அப்படின்னு பார்க்க போனத. அப்போ ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிரமப்படாமலேயே மோட்சங்கிறதான பரமபுருஷார்த்தத்தை அளிக்கக்கூடிய திறன் பெற்றவள். என்ன பண்ணணும்னா சரணாகதிங்கிற மாதிரியான அவளுடைய நிலைக்கு போயிடணும். பகவான் கீதையில சொன்ன மாதிரி சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுகான்னு சொல்ற மாதிரி அவர்கிட்ட முழுமையான அர்ப்பணம் இருந்ததுன்னா ஆத்மார்ப்பண தியான்னு சொல்லுவார் பகவத்பாதாள். என்ன பண்ணணும்னா எதுவும் என்னதில்லை அவனுடையதானது அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணும் பொழுது அது நமக்கு உபதேசம் பண்றது மட்டும் இல்ல, பகவத்பாதாலே அதை பண்ணி காட்டியிருக்கா சௌந்தரிய லஹரியில. ஜப்போ ஜல்பகாங்கிறதான ஸ்லோகத்துல இது ஒண்ணும் இல்லம்மா, நான் எதை பேசினாலும் உன்னுடைய பேச்சு, நான் சும்மா நடந்து போனா கூட உன்னுடைய பிரதட்சணம், உபதேசத்தோடு மட்டும் இருக்காம அவரே என்ன பண்ணார் அதை பண்ணி காட்டினார். கடைசியில முடிக்கும் போது தம பாஷாம் சுத்திரியம்னு முடிச்சார் சௌந்தரிய லஹரியம். நான் எழுதினதுன்னு சொல்லல, தவ வாசாம் சுத்திரியம்,
எனக்குள்ள உட்காந்து நீ சொன்ன நான் வெறும் பேனா மாதிரி எழுதின அவ்வளவுதான் அப்படின்ட்டு. உன்னுடையதான வாக்கு, உன்னுடைய வாக்குனால சொன்ன நான் எழுதினதுதான் பேனா, வாக்கெல்லாம் உன்னுடையதுதான், நான் பேனா மாதிரின்றது அவரே சொல்றார். அந்த மாதிரி ஆத்மார்ப்பண தியா, முழுமையாக எதில்ல அவனுடையதான ஒரு கடமைங்கிற மாதிரியான ஒரு இதுல இருந்தோம்னா சுலபாகதி அப்படின்னு. அடுத்ததாக சோபனாங்கிற சப்தத்துக்கு அழகுன்ற மாதிரியான ஒரு சென்ஸ் இருக்கே. புருஷார்த்தம் அழகுன்னு எப்படி சொல்றது? ஏதோ அனுபூதின்னு சொல்லலாம். சோபனா சோபனான்னு எப்படி சொல்றது? சோபனான அழகானது அப்படின்னு அர்த்தம். ஆனா இன்னொரு மீனிங் இருக்கு. சோபனா பிரகாசம்னு. சோபனான்னா என்ன அர்த்தம்னா வேற ஒண்ணுத்தினால பிரகாசம் இல்லாமல் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அவருடைய இந்த சோபைன்னு சொல்றோம் பாருங்க, தமிழ்ல கூட அவைகளெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம். சோபா, சோபைனாலே என்ன அர்த்தம்னா பிரகாசம், ஒளின்னு அர்த்தம். சோபனானா சுத்த சைத்தன்யமாக ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியதான தன்மை. சோபனாங்கிறத அழகுன்னு எடுத்துக்கிறத விட ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஆத்ம ஞானத்தினுடைய அனுபூதி இருக்க, அதுதான் சுலபம், அதுதான் சோபனாகதி. அப்ப அழகான கதி அப்படின்னு சொல்றதை விட ஸ்வயம் பிரகாசமாக, அது இன்னொரு பிரகாசம் அதுக்கு தேவை. மற்ற பொருள்களை பார்க்கணும்னா டியூப்லைட் போடணும். டியூப்லைட்டை பார்க்கறதுக்கு டியூப்லைட் போட வேண்டிய அவசியம் இல்லையே. நம்மளால கண்டுபிடிச்ச ஒரு பதார்த்தமே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். அதுக்கு இன்ஃபேக்ட் அது ஸ்வயம் பிரகாசம் இல்லை, எதையாவது போட்டா தான் அது பிரகாசிக்கும். இருந்தாலும் நம்மளுடையதான லெவல்ல, அதாவது முண்டேன் லெவல்ல பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான தானாகவே உடையக்கூடிய பிரகாசம்னா என்ன அர்த்தம்னா அகமித்தம் அப்படிங்கறதான ஞானம் உடைய அகமித்தம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா நான் இன்னொருத்தருடைய உதவியை நாடலாமே தவிர நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வேணுமோ? இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் உள்ள இருக்கிற காரணத்தினால்தான் ஸ்வயம் பிரகாசம்ங்கிறதான தன்மை வருது. நான் யாருங்கிற நிலை எப்போ வரும்னா இந்த நான் அப்படிங்கிறது என்ன காட்டிலும் வேறங்கிற ஜென்மா எப்போ வருதோ அப்போ வரும் அந்த எண்ணம். அதனால்தான் வள்ளலாருடையதான ஆசிரியர் இது பண்ணும் பொழுது நீ யார் அப்படின்னு தெரிஞ்சு, நீ யாரு அப்படின்னு கேட்டார். நான் யாருன்னு விசாரம் பண்ண ஆரம்பிச்சார். நான் இப்படிப்பட்ட சுரூபத்தை உடையவன் அப்படின்னு கடைசியில் அவரு தெரிஞ்சிட்டார். அவர் வேற எந்த உபதேசமும் பண்ணல. என்னன்னா நான் யாருன்னு கேட்டுப்பாரு அப்படின்னார். அது எல்லாராலையும் முடியுமான்னு தெரியாது. அது உபதேசம் ஆச்சாரியன் சிஷியனுக்கு தகுந்த மாதிரி உபதேசம் பண்ணுவார். அது மாதிரி ஒரு ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணா நாம இன்னும் will enter into dense darkness. ஈஷாவாசி சொன்ன மாதிரி அந்தம் தமஹா பிரவிசந்தி ஏ வித்யா உபாசனே ஏ வித்யாகும் கதாக ததோ பூயைவ தமஹா பிரவிசந்தின்னு உபனிஷத் சொன்னது பாருங்க. அது மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்ப நான்கிறதுலயே நமக்கு பெரிய கன்ஃபியூஷன். அவள்லாம் சித்த புருஷாள். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஆச்சாரியனுக்கு தெரியும் சிஷியனுடையதான சுபாவம் என்னன்னு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கூடா அப்படின்னு. அப்ப யோசிச்சு பார்த்தார் நான்கிறது என்னன்னு விசாரிச்சார். அப்புறம் ஃபைனலி he was able to understand பிரகாசம் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். அதுக்கு ஒரு அதனாலதான் ஆச்சாரியன் வரும். ஆச்சாரியனானவர் யார் யாருக்கு என்னென்ன எந்த மாதிரி நிலையில சொல்லணும்னு தெரியும். அந்த மாதிரி சோபனாங்கிறது என்னன்னா ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மானுபூதியை தன்னுடைய வடிவமாக கொண்டவள். அப்ப சோபனாகதி. சுலபாகதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது அவ்வளவு ஈஸியா சார். இது ஆத்ம ஞானம் அடையிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் வந்துள்ளது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாலேஜ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம எல்லாருமே we are all knowledgeable persons. Whether we have understood the concept or not is a பெரிய question mark. ஏன்னா பிரம்மம்னா என்னன்னு கேட்டா பேசிக்கா வேதாந்த வாசவா எல்லாரும் என்ன சொல்லுவோம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வேதாந்த லெக்சர்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நிறைய பேர் இதை கோட் பண்ணிட்டு இருக்கா பிரம்மத்தினுடையதான சொரூபம் என்ன அப்படின்னு. உடனே என்ன சொல்லுவோம், பிரம்மம்னா என்ன சார்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நாம எல்லாரும் பிரம்மஜானியோ, அகம் பிரம்மம் ஜானாதி, அப்ப அகம் பிரம்ம ஜானவான் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா இல்ல. அப்ப நாலேஜ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு எங்க வாத்தியார் ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லுவார். அப்போ வேற ஒரு பதார்த்தத்தை வச்சுன்னு சொன்னார். இப்ப இது என்னதுன்னு கேட்டேன்னா நான் கரெக்டா சொல்லுவேன், இது வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் வாய்ஸ் ரெக்கார்டர்னு நான் சொன்ன காரணத்தினாலேயே இதை பத்தினதான முழு விஷயமே எனக்கு தெரியும்னு அர்த்தமோ. இன்ஃபேக்ட் அது என்னது எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்போ I have the knowledge of this object.
but it doesn't mean I have understood its utility for it. அப்ப என்ன ஆகுது பாருங்க, பிரம்மத்தை தெரியுமான்னு கேட்டா பிரம்மம் தெரியும்னு சொல்லுவோம், தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. knowledge is not going to give any kind of solution to our own problem. But என்ன அப்படின்னா, if we understood the object, then that can be utilized. அப்ப understanding is different from knowledge. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பரா இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பரா இருக்கணும்னா என்னன்னா, வெறும்னா பார்த்தாலும் இருந்தாலும் முடியாது. we should cognize the object. காக்னிஷன்ங்கிறதே வேறன்னு சொல்லியிருக்கேன். நாலேஜ் வேற, காக்னைசிங்கிறது வேற. இங்கதான் எங்க சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ அதுக்கும் வாத்தியார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். நம்ம பஸ்ல போறோம், ஏன்னா ஒரே கூட்டம் தான், போறதுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு உங்க பக்கத்துல உட்கார்ந்தவரை என்ன கலர் சட்டம் போட்டு இருந்தாருன்னு கேட்டா பதில் சொல்லுவோமோ? பதில் சொல்ல தெரியாது. என்ன சார் நீங்க பாக்கலையா? ஆமா பார்த்தேன், பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரே பார்த்தேன். அவர் என்ன கலர் பேண்ட் போட்டு இருந்தாரு, என்ன கலர் ஷர்ட் போட்டு இருந்தாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். என்ன அர்த்தம்னா, I noted that there is a person, but I didn't have any cognitive note of the person. காக்னிட்டிவ் நோட்னா என்ன அர்த்தம்னா, அதை பத்தினதான முழுமையான ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுதல். நாம ரோட்ல போகும்போது நிறைய பேரை பார்க்கிறோம். பார்த்தேடான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? எல்லாம் நிறைய பேரை பார்த்தோம், நிறைய பேர் போனா நிறைய பேர் பார்த்தோம். அதுல ஒருத்தர் நீல கலர் சட்டம் போட்டு இருந்தாரு, அவரை பார்த்தேடான்னு கேட்டா அப்படியா கவனிக்கலையா நானு அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்தேன்னு சொன்னே அப்படின்னா, that is not cognition, that is only perception. Perception is not going to give any kind of knowledge to us unless it is cognized. அத அந்த மாதிரி ஞானத்தை காக்னைஸ் பண்ணும். ஆத்ம ஞானத்தை ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா பிரயோஜனம் இல்லை, அத காக்னைஸ் பண்ணும். அதை காக்னைஸ் பண்றதோடு மட்டும் இல்ல, திருப்பி 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 அனுசந்தானம் பண்ணும். அதுதான் ரீகாக்னைஸ். I have recognized you னு சொல்றோமோ இல்லையோ, ஏற்கனவே I have cognized you, now I am recognized you. I couldn't recognize அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே காக்னைஸ் பண்றோம், பட் இப்போ நம்மளால அந்த ஸ்மிருதி பதத்தை கொண்டு வர முடியல. I am sorry, I couldn't recognize you அப்படிங்கிறோம். What does it mean? I know that I have cognized you, but unfortunately due to various reasons I couldn't recognize you. அந்த ரீகாக்னிஷன் வருது பாருங்க, அது அனுசந்தானம். திருப்பி 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 இந்த மாதிரி வருமா? என்ன சொல்றாரு பகவான்? அச்சேத்யோயம் அதாஷ்யோயம் அக்ஷேத்யோ சோஷியேவஜா நித்யா சர்வகதா ஸ்தானு அச்சலோயம் சனாதனா அப்படின்னு பகவான் சொல்லிட்டார் கீதையில. ஒண்ணு அவர் சொல்றது ரைட்டு, அது தப்பா இருக்காது அப்படிங்கிற அச்சஞ்சலமான பக்தியினாலே ஸ்ரத்தையினாலே ஒத்துண்டுள்ளான். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த மாதிரி எத்தனை பேருக்கு அச்சஞ்சலமான ஸ்ரத்தையும் பக்தியும் இருக்குன்னு தெரியறது இல்லை நமக்கு. என்னமோ சொல்லிருக்காரு தான், இந்த மாதிரி ஏதாவது இருக்க முடியுமா? அச்சேத்யோயம் அதாஷ்யோயம் அக்லேத்யோ சோஷியேவஜன்னு இருக்க முடியுமா அப்படிங்கிற சம்சயம் வரும்போது என்ன ஆயிடுச்சு? ஐதர் அதை சொன்ன பகவத்கீதை பேர்ல நமக்கு நம்பிக்கை எழுந்துள்ளது, இல்லைன்னா அதை எல்லாரும் விசாரிக்கிற பாருங்க, வேதாந்தங்கள் எல்லாம் சொல்றாளே என்னமோ சொல்லிட்டு இருக்காரு சார், சொல்றாரு கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பதார்த்தம் இருக்குமா? அதுக்கும் வாத்தியார் அழகான எக்ஸாம்பிள் சொல்லிருக்காரு, ஏற்கனவே சொல்லிருக்கேன்னு நினைக்கிறீங்க. இந்த படங்கள் எல்லாம் பார்க்கிற மொழியோ, இந்த சினிமா அதுல பார்த்தோம்னா இந்த திரை இருக்க, இந்த திரையில குதிரை ஓடுற மாதிரி காட்டுவா, இதெல்லாம் புடிச்சுன்னு எரியற மாதிரி காட்டுவா, மழையில ஒரு பிளட் வந்த மாதிரி காட்டுவா, எல்லாம் பண்ணுவா, எல்லாம் அங்கதான் நடக்கும். ஆனா திரைக்கு ஒண்ணுமே ஆகாது. திரைங்கிறது வெறும் அதிஷ்டானம். அந்த அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான திரையில ஆரோக்கியமான விஷயங்கள் எது எது நடந்ததுனாலும் அதனுடைய பாதிப்பு எதுவுமே அந்த திரையாக இருக்கக்கூடிய அதிஷ்டானத்துக்கு வராது. அப்போ அதே லாஜிக்க நம்ம வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான பரமாத்ம ஸ்வரூபம்ங்கிறதான அதிஷ்டானத்துல ஜெகத்துங்கிறதான ஆரோக்கியத்துல என்னென்ன விசாரங்கள் நடந்தாலும் அதனால லவலேஷம் கூட அந்த அதிஷ்டானத்துக்கு பாதிப்பு ஏற்படாது. எப்படி எரியக்கூடிய சீன்னால திரை எரியலையோ, அப்ப எரியக்கூடிய சீன்கிறது ஆரோபிதம், அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது திரை. அதே மாதிரியாக வேதாந்தத்துல அடிப்படையாக இருக்கக்கூடியதான பிரம்மதத்துவம் இருக்க, அதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆரோபிதமான ஜகத்துல என்னென்னலாம் விசாரங்கள் உண்டோ அத்தனை விசாரத்தினாலேயே லவலேசம் கூட அதிஷ்டானமான பிரம்மம்
கலங்கப்படாது அப்படிங்கறத எங்க வாத்தியார் ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படி அந்த அதுதான் அம்பாளுடையது. அதுதான் ஏற்கனவே பல தடவை சொல்லிருக்கேன் நான். வேதாந்தத்துல பரமாத்மஸ்வரூபம்னு எதை பிரகடனப்படுத்துறதோ உபனிஷத்துக்கள் அதே ஸ்வரூபம் தான் அம்பாள். தந்திரசாஸ்திரத்துல அம்பாளுங்கிறது வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பரமாத்மாவை தவிர வேற கிடையாது. அதனாலதான் நாமாவளியில என்ன சொல்றார், மித்யா ஜெகத் அதிஷ்டானா, மித்தியாக இருக்கக்கூடியதான ஜெகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவள். அங்க பாருங்க, அங்க நடக்கிறது பூரா மித்தியை. என்ன மித்திய? யாரோ ஒருத்தர் அடிச்சு கீழே போட்டுவார், அவர் போயிட்டா மாதிரி காட்டுவார், அவர் போயிட்டாரோ அடுத்த படத்துல வேற ஒரு இடத்துல நடிச்சுட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் மித்திய தானே. அப்ப மித்தியாக இருக்கக்கூடியதான ஜெகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான திரையில எந்த விதமான மாறுபாடு இல்லாத மாதிரி மித்தியாக இருக்கக்கூடிய ஜெகத்தில் இருக்கக்கூடியதான மாறுபாடுகள் எதுவோ அது அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான பிரம்மத்துல வராது. அப்போ அறிந்து கொள்வது சுலபம், அறிவதற்கான முயற்சிகளை நாம எடுக்கிறது இல்லை. ரொம்ப சுலபமான விஷயம். வாத்தியார் அதுவும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிரம்மதத்துவம் நமக்குள்ள ஒரு ஜீவ தத்துவம் இருக்குங்கிறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. தி கான்செப்ட் ஆஃப் ட்ரீம் எடுத்திருந்தோம்னாலே நம்மையும் கடந்து இருக்கக்கூடிய சாட்சிபூதமான தத்துவம் நமக்குள்ள இருக்குன்னு தெரியும். நாமளே பல தடவை காலம்பரை எழுத்து சொல்லுவோம், நான் கனவு கண்டேன். என்ன கனவு கண்டேன் அப்படின்னா, நாய் ஒண்ணு துரத்தின்னு வர மாதிரி கனவு கண்டேன். தொடர்ந்து கீழே அந்த ஏதோ பள்ளம் வட்டி வச்சுருந்தா விழுந்துட்டேன், திடுக்குன்னு முழிச்சுன்னு பாக்குறேன், பெஞ்சில இருந்து கீழே வந்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு நிமிஷம் அதை அனலைஸ் பண்ணினோம்னா நம்ம ஓடுறத நாம எப்படி பார்க்க முடியும்? நம்ம ஓடுறத நாம பார்க்க முடியுமோ? நீங்க ஓடுறத வேணா நான் பார்க்கலாமே தவிர நான் ஓடுறத நான் பார்க்க முடியாது. அப்ப நம்ம பார்க்கிறோம். அதை இன்னொருத்தர் சொன்னா பொய்ன்னு சொல்லலாம், நான் தான் பார்க்கிறேன். ஆனா அதுல நம்ம ஒன்னே ஒண்ணு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல, எங்கிருந்து பார்த்தோம், எதனால பார்த்தோம். ஆறாவது ஒருத்தர் ரைட்டு சார் நீங்க ஓடுறத பார்த்தேன்னு சொல்றேன், எங்கேருந்து பார்த்தேன் எதனால பார்த்தேன்னு கேட்டாள்னா திரு திரு முடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஓடினது தெரியறது, நாய் துரத்தின் வர்றது தெரியுது, கீழே விழுறது தெரியுது, மற்ற பதார்த்தங்கள் பூரா தெரியறது. ஆனா நான் எங்க இருந்தேன்? நான் தானே பார்த்தேன்னு சொல்றேன், நான் எங்க இருந்து பார்த்தேன்? இப்போ அரசியல்வாதிகள் சொல்றாலும் மேடையிலிருந்து பேரணியை பார்வையிடுகிறார், அந்த மாதிரி ஏதாவது மேடையிலிருந்து நான் பார்த்தேன், நான் ஓடி விடுறேன். அப்ப பார்த்தீங்கன்னா வேதாந்த சொல்றதோ இல்லையா, கண் இல்லாமலேயே பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும், கால் இல்லாமல் ஓடும், கை இல்லாமல் காரியம் செய்யும். நமக்கெல்லாம் எப்படி தோணும், எதுதான் இது அகற்றமா இருக்கு, கண் இல்லாத பார்க்கும் வருது அப்படின்னு தோணும். இப்ப நாம தான் பிரமாணம். எந்த கண்ணுனால பார்த்தேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? அப்ப கண்ணு இல்லாம ஏதோ ஒரு பதார்த்தம் நமக்குள்ளே பார்த்துருக்கு, காது இல்லாம கேட்டிருக்கு, ஒரே குறைச்சுட்டே ஓடி வந்து சார் நான் சொல்றோம். குறைக்கிறது எங்க பக்கத்துல உட்கார்ந்து காது வெளியே எங்களுக்கு விழுந்திருக்க. அப்ப காது இல்லாம கேட்டிருக்கு, கண் இல்லாம பார்த்திருக்கோம், காது இல்லாம ஓடி இருக்கோம், வேற இத்தனை நடக்குதா இல்லையா? இதுதான் காக்னைசிங். Mere knowledge that அச்சேத்யோயம் அதாத்யோயம் is not going to give any result. அது எந்த விதமான ஞானத்தையும் கொடுக்க போறது இல்லை. It is only an information. The information should be converted into knowledge and knowledge should be converted into wisdom. As long as it is in the form of information, I am a good tutor. அவ்வளவுதான். என்கிட்ட வெறும் நாலெட்ஜ்ங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணலாம்னா I can get as many degrees as possible. Because degrees என்னது? It's only a passing on and transmitting the information which I have accumulated so far. If at all I assimilate some of the knowledge and information which I accumulated, then it is knowledge. As long as it is not assimilated, that is only an information level. Asogar maram natta, asogar maruthuva mane kattina, it is all information. Tatta eva padarthaha, this is only an information. எனக்கு என்ன பண்ணணும்? அதிலிருந்து நாலெட்ஜை மாற்றணும். இன்ஃபர்மேஷன் should be converted into knowledge. அசோகர் மரம் நட்டார்னா ஏன் மரம் நட்டார்? He was a great visionary. மரங்கள் தான் மழைகளுக்கு காரணமாக இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப், that is information. That information should be converted into knowledge.
அந்த நாலேஜோட நின்றதுனாலும் பிரயோஜனம் இல்லை. That should be converted into wisdom. The same methodology should be adopted here. Now the need of the other is to promote environmental, rather ecological balance. So as many trees as possible we are supposed to do it. Then only we can expect some kind of rain. அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் லோகஹிதா. விஸ்டம்ங்கிறது வேற எதுவும் இல்லை, ஜெகத்ஹிதாய, ஜெகத் கல்யாணாய. விஸ்டம் நாலேஜ்ங்கிறது நம்மளோட நின்றுடும். நாலேஜ் வந்து விஸ்டம் ஆக்கணும்னா தட் இஸ் கோயிங் டு பி யூஸ் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் ஆல் தி பீப்புள் இன் தி வேர்ல்ட். அப்படி இன்ஃபர்மேஷனை வந்து இப்ப என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. தட் இஸ் ஒன்லி an information. I cannot claim that I am a ஞானி. ஞானம் இல்லை எனக்கு, இட்ஸ் ஒன்லி an information. பிரம்மம்னா என்னன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஓ அப்படியா சார், can you just explain it again? ரொம்ப பிரமாதமா எக்ஸ்பிளைன்லாம் பண்ணலாம். சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். பகவான் கீதையில சொல்லியிருக்காரு, I can even quote shlokas, but that is not going to help us. In fact, that itself is not a knowledge. That is only an information I got. But knowledge is unless I know that there is a reason in it, there is a truth in it, there is a logic in it, then that is knowledge. Wisdom is enna, I am one with that knowledge. That is wisdom. அவருக்கு தான் ஆத்ம ஞானின்னு பேரு. ஞானம்ங்கிறதான சென்ஸ் வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை, இவைகளை எல்லாம் கடந்து விஸ்டம்ங்கிற லெவலுக்கு போகுது. அப்ப அந்த மாதிரி லெவலுக்கு போறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் நல்லா, அவ்வளவுதானே. இது என்ன பெரிய சமாச்சாரம், அதனால சுலபா. பட் அதுக்கு இடைஞ்சல் நிறைய இருக்கு. எல்லாராலையும் முடியுறதோ? ரொம்ப ஈஸி. நம்ம வந்து பகவானுக்கு அடிமைங்கிறதான ஒரு எண்ணம் வந்ததுன்னா அவரே வந்துருவாரு, நாம கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. பிரகலாத எங்கேயாவது என்னை காப்பாற்ற வான்னு கூப்பிட்டானா, புராணங்களை வாசிச்சுக்குமே யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது பிரகலாதன் அந்த புராணத்துல எடுத்து பாருங்க, பிரகலாதன் ஏ மகாவிஷ்ணுவே என்னை காப்பாற்றுறதுக்கு வா அப்படின்னு சொன்னானோ? ஒண்ணுமே சொல்லல. விஷம் கொடுத்தார், பகவத் அர்ப்பணமாக சாப்பிட்டா, பாம்பு வந்தது, நாராயணான்னு அதை பார்த்து வேற ஏதாவது சொன்னானோ? ஏ பாம்புகிட்டேருந்து என்ன காப்பாத்து நாராயணா அப்படின்னு சொன்னானா? ஒண்ணுமே சொல்லல. எல்லாம் பகவத் அர்ப்பணம். மலையிலேருந்து உருட்டி தள்ளினா நாராயணா. அப்பா மலையிலேருந்து என்ன எங்க அப்பா உருட்டி தள்ள சொல்லியிருக்கா, நீ தான் காப்பாற்றணும்னு வேண்டிதானோ பாருங்க. ஒண்ணும் இல்லை. கண்ணப்பர் பரமேஸ்வரன் கிட்ட, அப்பா நான் உன் கண்ணை புடிக்க கொடுத்துட்டேன், எனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டாரா? ஒண்ணுமே பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கண்ணுல ஜலம், அவர் வந்து பகவானா தான் பார்த்தார், லிங்கமாவே பார்க்கல. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் லிங்கமா பார்த்துட்டாருன்னா தன்னுடைய கண்ணை பிடிக்க வச்சிருப்பாரு. நமக்கெல்லாம் லிங்கமா தெரிஞ்சது அவருக்கு சாட்சாத் பரமேஸ்வரனாக தெரிஞ்சுட்டாரு. இல்லைன்னா எப்படி சார் கண்ணை வந்து பிடிக்க அந்த இடத்துல வைப்பார்? நாமெல்லாம் 100 தடவை கபாலீஸ்வரர் கோயில் போயிருக்கோம், நமக்கு அவர் கபாலீஸ்வரர் கண்டே தெரியலையே. அவரு தெரிஞ்சிருக்காரு, கண்ணப்ப நாயனாருக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்ப என்னன்னா அந்த மாதிரி ஒரு அர்ப்பணமான பகவத் அர்ப்பணமான ஒரு புத்தியும் அப்படிப்பட்டதான ஒரு ஞான விசேஷமான ஒரு பக்தி இருந்ததுன்னா என்னன்னா தானா ஒருவர் அவரை கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த லெவல் இல்லைன்னா கூப்பிட்டுதான், லட்சம் தடவை கூப்பிட்டுதான். பாஞ்சாலி எல்லார்ட்டையும் போய் கூப்பிட்டு இருக்கா, எல்லாம் உபயோகிச்சதுன்னு தெரிஞ்சிருந்தோம், வேற வழி இல்லாத எல்லாத்தையும் போய் நீயே காப்பாத்து காப்பாற்றுவாளா இருந்தா அன்னைக்கே தடுத்துருக்கணுமோ இல்லையோ. இப்படிப்பட்ட ஒரு அராஜகம் வேண்டான்னு தப்புடான்னு சொன்னவனே காலாரை எட்டி வச்சு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. விகர்ணன் கேள்விப்பட்டிருக்க அந்த கதை. ஒருவர்கள் ஒருத்தான் விகர்ணன், நீ சொன்னாடே எல்லாம் பண்ணுங்கடா வானான்னு சொல்ல, ஆனா பொம்மநாட்டிகளை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அடிமையை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னா அவன் நல்லது சொன்னவன அடிச்சு வெளியில எரிஞ்சுட்டான். மற்றதெல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கா, ஒன்றும் உபயோகம் இல்லை, அவனே ஒன்றும் பண்ண முடியல. அவளெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணா பகவான் பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு கடைசியா கைய கூப்பினா அடுத்த க்ஷணமானது வருஷம் பூரா வந்து இல்லையா? அப்ப இது சுலபாகதி தானே. இதை கண்டாவே முன்னாடியே பண்ணிருக்கலாமே. ஆகும் இதெல்லாம் ஒவ்வொருத்தரையா போய் எல்லாரையும் விசாரிச்சே ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம பகவத் பாதா சொல்ற பாருங்க, தொதன்ய பாணிபியாம் அபய வரதோ தெய்வதகனா தொகைபாதைகாசி பிரகடன வராபீத்யபிநயா அப்படின்னு எல்லாரையும் போய் விசாரிச்சு
கடைசியில என்னன்னா நீதான் அனுகிரகம் பண்றவன்னு தெரிஞ்சுட்ட. நீலகண்டதிக்கு ஸ்லோகம் எழுதினார், எனக்கு தெரிஞ்சு பரமேஸ்வரா நீதான் கடவுள் நினைக்கிறேன், நான் தான் அசட்டுதனம் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பண்ணாருன்னா இந்த க்ஷீராப்தி மதனம் இருக்கும் இல்லையோ அந்த கதையை எடுத்துட்டார். கடவுள்ங்கிறவர் எதையுமே வேண்டாதவராகத்தானே இருக்கணும் இல்ல. வள்ளுவர் சொன்ன மாதிரி வேண்டுதல் வேண்டாம இலாம், வேண்டுதல் வேண்டாம இலாம் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் எடும்பை இல்லை. யாருக்கு துக்கம் கிடையாது. பகவான ஆதி பகவான் முதத்தே உலகன்னு சொல்லிட்டார். யார் ஆதி பகவான் அது தெரியல இல்லையோ, அதுக்கு குவாலிஃபை பண்ணார் அந்த நவுன. வேண்டுதல் வேண்டாம இலாம். கடவுள் யாரு? வேண்டுதல் வேண்டாம இலாம். இந்த வேண்டுதல் வேண்டாம இலாம் யாருங்கிறது எனக்கு தெரியலன்றார் நீலகண்ட தீட்சிதர். என்னன்னா இப்பதான் புரிஞ்சது, க்ஷீராப்தி மந்திரத்திலிருந்து வசத்தியான ரத்னங்கள் எல்லாம் வந்தது. யார் யாரு? ஸ்ரீ ரத்னமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வந்தா. மகாலட்சுமி என கொண்டாரு வாங்கிட்டார். கௌஸ்துபங்கிறதான ஒரு மணி வந்தது, ஸ்ரீரத்னம், அதையும் அவர் எடுத்துட்டார். உச்சேஸ்வரவசனும் ஒரு பெரிய குதிரை வந்தது, பலமான குதிரை, இந்திரன் வாங்கிட்டாங்க. ஐராவதம்னு வெள்ளை கலர் யானை 4 கந்தம் அதுக்கு, அதையும் என்கிட்ட கொடுன்னு வாங்கிவிட்டான். அப்சர ஸ்ரீகள் எல்லாம் வந்தான், அதெல்லாத்தையும் அவனே எடுத்துட்டான். இந்த மாதிரி வந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அவன் எடுத்துட்டான். காலகாலமும் ஒரு விஷம் வந்தது, ஒரு வேலை காணும் அங்க. அதை தொடர்ந்து கூட யாருக்கும் யோகியத்தில்லை. நீ என்ன பண்ணா நீயே சிவசிவான்னு உட்காந்து இருந்த எங்கேயோ கைலாசத்துல. இங்க ஏதோ எங்கேயோ என்ன மழை பெய்யறது, ஏண்டா ஏதோ பண்ணிட்டு இருக்காளே, அதுல ஏதாவது ஒரு சதுரடியம் இருந்ததுன்னா நாம எடுத்துக்கப்படாதாங்கிற யோஜனை கூட உனக்கு இல்ல. நீ பாட்டுக்கு சிவ சிவ சிவான்னு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க. இவாள்லாம் என்ன பண்ணா குடுகுடுன்னு அந்த ஆலகால விஷயம் வந்த உடனே அத்த தூக்கின்னு உங்ககிட்ட வந்தான். அவளையாவது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், ஏண்டாப்பா நல்ல விஷயங்கள்லாம் அவன் பங்கு போட்டுட்டேல, இத்த கொண்டு என் தள்ள கட்டுறல அப்படின்னு கேட்டுருக்கலாம் இல்லையோ. அது கூட நீ கேட்கல, அப்படியா கொண்டாங்கன்னு வாங்கி சாப்பிட்டு. இப்போ ஒன்றை தவிர வேற யாராவது கடவுள்னு நான் ஒத்துக்க முடியுமான்னு. ஏன் அப்படின்னா எது இதெல்லாம் நல்ல விஷயமோ அதெல்லாம் கொண்டாந்து வாங்கின்னு போனவாழெல்லாம் நான் கடவுள்னு ஒத்துக்க முடியுமோ? எதுவுமே வாழ்ந்தான்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி பெயர்கண்டும் நஞ்சுண்டமைவர். வள்ளுவருக்கு இந்த கதை தெரிஞ்சுதான் எழுதினாரோ இருக்கும். பெயர்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் எழுதினார். நமக்கு ரொம்ப வேண்டியவா வெடத்தை கொடுத்தா கூட என்ன பண்ணோம்னா குடிக்கணும். ப்ராபப்ளி அவர் இந்த திருவிளையாடல் புராணத்தினுடைய கதையை கேட்டுதான் இந்த மாதிரி எழுதினாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா எதுக்காவது ஆசைப்பட்டாரோ பாருங்க, ஒன்னும் ஆசைப்படல, பாட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்கார். இவாள்லாம் இந்த விஷத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே அப்படியாவது வாங்கி சாப்பிடுறாரு. அது என்னது ஏது என்ன விசாரம் ஒன்றும் இல்லை, அவர் பாட்டு வாங்கி குடிச்சுட்டாராம். அந்த அம்மாவுக்கு வேற துக்கம் பாவம் பார்வதிக்கு. ஏன் அப்படின்னா அவர் உயிர் போயிடுவோங்கிற பயம் கிடையாது, அவர் உயிரெல்லாம் அவர் காலாத்தீக்கிறவர். என்ன அவருக்கு அனுகிரகம் அவளுடைய தாட்டங்கமே போறோம். பகவத்பாதா சௌந்தர சொல்லிட்டார், தவகி தாட்டங்க மகிமா, உன்னுடைய தாட்டங்கத்தினுடைய மகிமையினால அவனுக்கு எந்த விதமானது போகாது அப்படின்னா. என்ன தாட்டங்க மகிமைன்னா, ஒரு பக்கம் சூரியன் இன்னொரு பக்கம் சந்திரன். தாட்டங்க யுகலீபூத தபன உடுப்ப மண்டலான்னு நாமாவளி. அந்த அம்மாவனுடைய தாட்டங்கம் ஒன்று சூரியன், இன்னொன்னு சந்திரன். சூரியனும் சந்திரனும் தான் காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். இந்த காலத்தை நிர்தாரணம் பண்ணக்கூடிய சூரிய சந்திரனே அந்த அம்மாவனுடைய காது தோடுன்னா அந்த அம்மா சொல்லாத ஏதாவது நடக்குமா? ஆகையினால உன்னுடைய தாட்டங்கமே அவருக்கு காலத்தை கடந்தவருங்கிறத காட்டுறது. அவர் போயிட போறாரோன்னு எல்லாம் கழுத்து பிடிக்கல, அவருடைய குக்ஷியில தான் எல்லா விதமான பரமாணுக்களும். ஏன்னா சம்ஹாரத்தின் பொழுது எல்லா விதமான ஜீவராசிகளுடைய தத்துவம் இருக்கு போயிருக்கா, அதெல்லாம் பகவானுடைய குக்ஷியில இருக்குமா. திருப்பி என்ன பண்ணணும்னா வேதம் சொன்ன மாதிரி தாசா யதாபூர்வம் அகல்பயத், முறைப்படி மறுபடியும் ஒரு சிருஷ்டி பண்ணி ஆகணும் எல்லாத்தையும். அதனால்தான் இந்த டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷனை சாஸ்திரக்காரெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான்னா குரங்கு இருக்க கூடாது. இப்போ இல்ல குரங்கு இருக்க, அப்ப குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னா ஒரு பர்டிகுலர் இயர்ல அந்த ஸ்பீசிஸ் இல்லாம போயிட்டு அதுல இருந்து எவல்யூஷன் சொன்னேன்னா மாறி இருக்கணுமே. இருக்கு எதுவும் அதுலயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் எந்த குரங்குல இருந்து எந்த மனுஷன் பிறந்தாலும் ஆரம்பிச்சிடும். அதனால அந்த டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷனை சாஸ்திரக்காரா ஒத்துக்கிறது இல்ல. எல்லா ஸ்பீசிஸும் பகவானுடைய சிருஷ்டி, ஒன்னுத்துல இருந்து இன்னொன்னு வந்ததுங்கிறதுலாம் கிடையாது.
ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலான ஒரு ஃபீச்சர்ஸ் உண்டு. அது எல்லாம் பகவத்தினுடையதான அனுகிரகத்தினால வந்தது, அவருடைய சங்கல்பத்தினால வந்தது. நம்ம சாஸ்திரம் ஒன்னு இன்னொன்னாக மாறிச்சுங்கிறதுலாம் சாஸ்திரம் கிடையாது. ஒட்டகத்திலிருந்து ஒட்டக சிவிங்கி வந்ததுன்னோ இல்ல ஒட்டக சிவிங்கிலிருந்து ஒட்டகம் வந்ததுன்னோ சொல்ல முடியாது. ஒட்டகம் வேறதான், ஒட்டக சிவிங்கி வேறதான், எருமை வேறதான், பசு வேறதான். இல்ல சார் கொஞ்ச நாள் அது எருமையா இருந்தது அப்புறம் பசுவா மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த எவல்யூஷன் தியரிலாம் நமக்கு ஒத்துவராது. எல்லாமே பகவானுடையதான சிருஷ்டி. இதுக்கப்புறம் இது வந்தது, இதுக்கப்புறம் இது வந்தது, இதுல இருந்து இந்த மாதிரி மாறிட்டுங்கிறதெல்லாம் சாஸ்திரக்காரா ஒத்துக்கிறது. எல்லாமே ஈஸ்வர சங்கல்பம். ஏன்னா பகவான் ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு உரித்தானதான ஃபீச்சர்ஸ் பிரமாதமா எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க சொன்னா என்ன ஞாபகம் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சொற்பொழிவாளருடையதான பேச்சுல கேட்டேன். இந்த வெங்காயம் நறுக்கினா கண்ணில் ஜலம் வருது, ஏன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒருத்தர் விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாராம். அதுல ஏதோ சல்பூரிக்கு ஏதோ இது இருக்கு, அது அப்படி நெருக்கினா அது சல்பரானது அந்த காத்துல கலந்து அது கண்ணில் பட்ட உடனே ஜலம் வருது. அதுக்கு என்ன ரெமெடிலாம் வேற சொல்லிருக்காரு போல இருக்கு. அதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேனாலோ ஏதோ தண்ணியில போட்டாங்களோ ஏதோ ஒரு சொல்லியிருக்காரு போல இருக்கு. இதெல்லாம் ரைட்டு. அவர் எப்படி யோசிச்சார் பாருங்க அந்த சொற்பொழிவாளர். அது எல்லாம் சரி. அப்ப அது என்ன சொன்னாரா, இந்த சல்பர் ஆசிட் கண்ணில் பட்டுதுன்னா உடனே கண்ணீர் அதிகமாக சுரந்து அதை டைல்யூட் பண்ணி வெளியில தள்ளி விட்டுரும் அப்படின்னார். அவர் அந்த பாயிண்ட் எடுத்துட்டார் அந்த சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர். அவர் சொன்னார், இதெல்லாம் இருக்கட்டும், வெங்காயத்துக்குள்ள சல்பரை வச்சுட்டு ஒருவேளை அது மருத்துவ குணம் இருக்கு, அதனாலதான் அதை வச்சிருக்காரு. இட்ஸ் கிரேட்டஸ்ட் மெடிசன் சொல்றான். அது சாப்பிட்டோம்னா ஏதோ வயசுல இருக்கக்கூடிய பல வியாதிகள் எல்லாம் போயிடும்லாம் வேற சொல்றான். இந்த மருத்துவ குணத்தை கொடுத்துட்டாரு. அதை நறுக்கும் போது இப்படி ஒரு பிரச்சனையை வரும்னு தெரிஞ்சுட்டு நம்ம சிஸ்டத்தை அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அந்த கண்ணுல அது வந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்கா கண்ணு நீர் சுரக்கணும்னு பண்ணி வச்சிருக்காரு. இது கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா இதுக்கு முன்னாடியே அதுக்கு லாங்குவேஜ் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி டியூன் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப நீங்க வெங்காயத்தை நறுக்கும் போது இவன் சொல்லக்கூடியதான விஷயத்தை காட்டிலும் கண்ணீர் அதிகமாக சுரக்கணும் நம்மளுடைய சிஸ்டத்துக்கு ஒரு டியூனிங் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப அது எப்பேற்பட்ட விஷயமாக இருக்கணும். என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னேன். உலக அதிசயங்கள். இந்த தூக்கணாங்குருவினுடைய கூட விட ஒரு பெரிய உலக அதிசயம் இருக்க முடியாது. சீன மதுரை சோரா பெரிய அதிசயம். 6 கட்டினாலும் இந்த செகண்டோட சைஸ் 9க்கு 4 9க்கு 4 10 அடிக்கிறா தானா வந்து. இது ஒண்ணும் பெரிய அதிசயமான சமாச்சாரம் இல்லையே. யாருப்பா மேஸ்திரி தான் வைக்கணும் இல்ல, நானும் நீங்களும் சேர்ந்து அடிக்கினா கூட அதே உயரம் கரெக்டா சிமெட்ரிக்கலா வந்துட போகுது. பட் மாதுளம் பழத்தை பிரிச்சுட்டு திருப்பி அது உள்ள அடுக்குங்க. ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுவார் வாத்தியார். கேஷை முதல்ல யூஸ் பண்ணது அம்பாள் தான் டாக்குவார். சாத்துக்குடியை பிரிச்சேன்னா பேக்கிங் டெக்னாலஜியை முதல்ல அம்பாள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த சாத்துக்குடியை பிரிச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுல பாருங்க ஒரு சுழல். அந்த ஒவ்வொரு சுளையும் தனியா பிரிச்சேன்னா அது அதுக்குள்ள சின்ன சின்ன சாஷே தானே, அதுக்குள்ள ஜூஸ் இருக்கு. அது பாருங்க, அந்த சாஷேவை பண்ணி சாஷேக்குள்ள ஜூஸ் வச்சு அந்த சாஷேவை ஒரு பர்டிகுலர் அழகான பேக்கிங் பண்ணி அந்த பேக்கிங் எல்லாம் வச்சு ஒண்ணு மேல் எப்பேற்பட்டதான பெரிய சமாச்சாரம் பாருங்க. பகவத் சிருஷ்டியோட லோகத்துல ஆச்சரியகரமான விஷயம் இருக்கா? மறுபடியும் அந்த சாஷேவெல்லாம் நம்மளால அது மாதிரி அர்த்தகந்திர வடிவுல பண்ண முடியுமா? அப்ப உலக அதிசயம் பகவான் இல்லையா? இத விட்டுட்டு ஏதேதோ மனுஷனால செய்யப்பட்டதெல்லாம் உலக அதிசயம் சொல்லிட்டு இருக்கமே. அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோட மட்டுமல்லாமல் அதை அனுபவிக்கணும். அந்த அனுபூதி இருக்க அதுதான் உண்மையான கதி. சிரமம் இல்ல, அதற்கான முயற்சிகளை நாம பண்ணலையே தவிர முயற்சியை பண்ணினோம்னா அதை விட ஈஸியான ஒரு வழி கிடையவே கிடையாது. இததான் வாத்தியார் ரொம்ப நேரமா சொல்லுவார். சுலபாகதி ஜனசாரதி இவ்வளவுலாம் ஒரு கட்டமும் இல்ல. நாம ஏன் கஷ்டப்படுறோம்? மெத்தடாலஜி தெரியாததுனால கஷ்டப்படுறோம். மெத்தடாலஜி கரெக்டா தெரிஞ்சதுன்னா அதை விடாம ஈஸியான வழி ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவார். ரொம்ப மகான் அவர் மாதிரி வாத்தியார் எனக்கு தெரிஞ்சு வேதாந்த பாடத்தை எளிமையா சொல்லி தர முடியாது. அவர் என்ன சொல்லுவார், இந்த புஸ்தகத்துல எல்லாம் இந்த வெள்ளத்தை அடைவதற்கு எறும்புக்கு வழிகாட்டுகள் அப்படின்னு ஒரு படம் வரும். பார்த்துருக்க நீங்க. அது என்னன்னா நிறைய ஒரு வழியா
எங்கேயா போட்டிருக்கோம், அது எங்கேயா போனா எங்கேயா முட்டின்னு இருக்கும். ஒரே ஒரு வழி மட்டும்தான் கரெக்டா வெள்ளத்துக்கிட்ட வரும். நாம எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? எருவுகிட்டு கோடு கோடா போட்டு வருவோம், அது எங்கேயா போய் முட்டின்னு இருக்கோம், அப்புறம் அட்டை விட்டுருவோம், அப்புறம் அடுத்தது போட்டு வருவோம். ஈஸியஸ்ட் வழி எது தெரியுமோ? வெள்ளத்துல இருந்து போட்டு போங்க, கரெக்டா போடும். அம்பாளுடைய பாதார விந்தம் தான் பிராப்தவியம்ங்கிறதான பதம்னு எடுத்துட்டோம்னா வழி சுலபம். வழி பலகு போனோம்னா என்ன ஆகும்னா, இந்த வழி போலாமா அந்த வழி போலாமான்னு எல்லா வழியிலையும் போய் எங்கேயா முட்டி மோதிண்டு திருப்பி அது போய் பாதி ஜென்மா போயிடும். அதுக்கப்புறம் என்னன்னா, சாஸ்திரம் கேட்கணும்னு ஆசை இருக்கும், காது கேட்காது, கண்ணு தூக்கம் வரும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் பகவத்கீதைன்னுவோம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கேட்கறதுக்கே டைம் இருக்காது. அப்படியே இருந்ததுனாலும் நம்ம சரீரம் நமக்கு ஒத்துழைக்காது. இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு. அப்ப என்ன பண்ணுறதுன்னா, முதல்ல இருந்தே அது எது எண்டு எது புருஷார்த்தம் அதை முடிப்போம். முதல்ல நான் புருஷார்த்தத்துல இருந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, வழி ரொம்ப சுலபம். அதனால சுலபாகுது. நம்ம இத்தனை வழி சொல்லியிருக்கேன்னு அந்த வழி எல்லாத்தையும் நம்ம எக்ஸாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா பாதி பேருக்கு எடுத்த ஜென்மா பூராத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணியே கழிச்சுக்குவோம். இந்த இவ்வளோண்டு புத்தகத்துக்குள்ளேயே 10 வழி போட்டிருக்கான்னா நம்ம வாழ்க்கை சம்சாரம்ங்கிறதுக்குள்ள எத்தனை வழி இருக்கணும் பாருங்க. அத்தனை வழியிலையும் போய் மூக்க அடிச்சுட்டு அதெல்லாம் அலறி அடிச்சுன்னு ஓடி வந்தோம்னா துக்கம் தான் பட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் போய் சேர மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த புருஷார்த்தம் எதுங்கிறது அதுக்குதான் நம்ம பெரியவாள்லாம் தரிசனங்கள் எல்லாம் எழுதினான். தரிசனானின்னா என்ன அர்த்தம்? தரிசனம்னு அந்த சாஸ்திரத்துக்கு ஏன் பேர் வந்தது? மோக்ஷ புருஷார்த்தா யயா இல்லைன்னா ஏன சாஸ்திரேன தரிசயதே இது தரிசனம். தரிசனம் ஷட்தரிசனம் ஷட்தரிசனம்னு சொல்றோமோ இல்லையோ, ஏன் அதுக்கு தரிசனம்னு பேர் வந்தது? புருஷார்த்த மார்க்கா ஏன சாஸ்திரேன தரிசயதே. ஏன எந்த ஒரு சாஸ்திரத்தினாலே புருஷார்த்தத்தினுடைய மார்க்கமானது காண்பிக்கப்படுகிறதோ அந்த சாஸ்திரத்துக்கு தரிசன சாஸ்திரம்னு பேரு. அவெல்லாம் வழிகாட்டியிருக்கா, இதுதான்டா நல்ல வழி, இது போ ராஜபாட்டையா இருக்கு. இதை விட்டுட்டு 30 நாட்களில் குண்டலினி சக்தின்னு போனோம்னா பின்னாடி விட்டுருக்கான். ஒரு சக்தியும் இருக்கிற சக்தியும் போகும், இடுப்ப பிடிச்சுன்னு இருப்போம். அதனால பெரிய மதனியாளா ஒரு வழிகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கா நமக்கு. அதுதான் புருஷார்த்தத்தினுடைய வழி. அதை காண்பிக்கிறதுக்காக 6 சாஸ்திரங்கள் எழுதியிருக்கா. தர்க்கம், நியாயம், மீமாம்சகம், வைசீசிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் போன்றதான ராஜ பாட்டைகளை போட்டு வச்சிருக்கா. இதுல எதுல போனாலும் நம்ம ரீச் பண்ணிடுவோம். இதை தவிர வேற எந்த மெத்தடாலஜியில போனாலும் புருஷார்த்தத்தை அடைய முடியாது. அப்ப இவ்வளவு எளிமையான விஷயம் அது. நாம என்ன பண்றோம், ஏதாவது குறுக்க உண்டா, அதாவது விஐபி டிக்கெட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா திண்டாடு பாதியில கொண்டு போய் நிற்க வச்சிருவோம். தர்ம தரிசனமே போயிருக்கலாமே தோணும், அப்படி ஆயிடும். அதனால சுலபாகதிகி சோபனாக சுலபாக கதிகி சுலபாகதிகி. சில இடத்துல சொன்னார், இன்னொரு விதமான இன்டர்பிரேஷன் உண்டு. சுலபா அகதிகி, நீ நினைச்சபடி எல்லாம் நடக்கணும்னு நினைச்சா முடியாது, அதுவும் சொன்னார். அகதிகின்னு சொன்னார். ஆஹா நான் 100 ரூபாய் டிக்கெட் வாங்கி போய் பார்த்துடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா நடக்காது. சுலபா அகதிகின்னு வியாக்கியானம் பண்றது உண்டு வாதியார் சொல்வார். அப்படி எடுத்துட்டோம்னா வெறும் நான் தான் வாசிச்சுட்டேனே அட்டை எல்லாத்தையும் வேதாந்த சாஸ்திரம் பூரா வாசிச்சாச்சு அகம் ஆத்மஜானின்னு சொன்னேன்னா பிரயோஜனம் இல்லை. எங்க வாசியார் சொல்வார், போர்வ போத்திக்கலாம் சபையில போர்வ போத்திக்கலாமே தவிர ஒரு சித்தியும் வராதுறாங்க. சித்தித்திரையும் அட்டை மனப்பாடம் பண்ணாலும் ஒரு சித்தியும் கிடையாது, பாவம். அந்த மாதிரி ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா வெறும் தர்ம பிரபாஷணம் பண்ணுமே தவிர தர்ம ஆச்சரணம் இருக்காது. தர்ம ஆச்சரணம் இல்லாத இருக்கக்கூடிய தர்ம பிரபாஷணம் தேவப்பிரகாடம் மந்திரம் சொல்ற மாதிரி தான். இட் இஸ் நாட் அ பிரேயர், இட் இஸ் ஒன்லி சாண்டிங். யோசிச்சு பாருங்க, there is a big difference between chanting and prayer. துவமேவ மாதாஜ பிதா துவமேவன்னு சொல்றோம்னா அந்த பாவனை நமக்கு வேணும். பகவானை நேர பார்க்கும்போது அப்பா நீதான் எனக்கு அப்பா, நீதான் எனக்கு அம்மா அப்படிங்கறதான உணர்வு மனசுல இருக்கணும். அது இல்லாம வெறும் கிடுகிடு தேவப்பிரகாட சொல்ற மாதிரி சொன்னோம்னா it is only a chanting, it is not prayer. We should try to convert our chanting into prayer by understanding the meaning of it. அது இல்லாம பிரேயரே நம்ம சாண்டிங்கா பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, what is the use of it? அது பிரயோஜனம் இல்லாம போகுது.
அம்பாளை பூஜை பண்ணாம ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணிட்டு என்ன பிரயோஜனம்? ஸ்ரீசக்கரத்தை அம்பாளுங்கிற பாவனையோட பூஜை பண்ணாதான் பலனே தவிர ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை இருக்கு. அந்த மாதிரி சுலபா ஆகதி அகதி மோக்ஷாதி புருஷார்த்த ரூபத்வாத் சோபனா சுக உபாசியத்வாது சுலபாத கதி பிராப்தவியம் ஸ்தானம் இத்தியர்த்தா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். அடுத்ததாக